பாண்டி வெற்றி கிட்ட அடுத்த ரவுண்டுக்கு உன்னோட சூ ஷெஃப் யாருன்னு கேட்டா, இதோ வந்துட்டாங்க பாருன்னு சொல்ல, யாருடா வந்திருக்கான்னு பார்த்தா ஆட்டோல இருந்து வேணி வந்து இறங்குறா. பாண்டியும் நம்ம பையனோட சேர்ந்து 2வது ரவுண்டை சிறப்பா முடிச்சு கொடுத்துருன்னு சொல்ல, அதெல்லாம் பட்டைய கிளப்பிடலாம் பாண்டி, கவலைப்படாத. நான் ஷோவை லைவ்ல பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்ல, நாளைக்கும் நம்ம பயங்கரமா பண்றோம்னு கையை சேர்த்து வச்சு ஒன்னா சேர்ந்து ஓப்படுறாங்க. இங்க நெடுமாறனும் விக்கி கிட்ட, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, என் பொண்ணு இந்த ரவுண்டுல வின் பண்ணி ஆகணும்னு சொல்ல, கண்டிப்பா வின் பண்ணுவான்னு சொல்றான். நெடுமாறன் போனதுமே ஐசு வந்து, கொஞ்சம் கூட உன் மனசுக்கு உறுத்தவே இல்லையாடா? அங்க ஒருத்தி உன்னை அவ்வளவு லவ் பண்ணா, எப்பட்றா அவளை உன்னால ஏமாத்த முடிஞ்சது? என்கிட்ட ஒருத்தன் இப்படி பண்ணியிருந்தா அவன் மூஞ்சில கூட முழிச்சிருக்க மாட்டேன். ஆனா அவ டீசெண்டா வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போனா. இன்னைக்கு வெற்றி கூட அவ தான் சூசஃபா வரப்போறா. அவ உனக்கு போட்டியா வந்து நிப்பான்னு நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேல. ஏன்னா இவ்வளவு வருஷம் சொல்லி புரியல, இப்ப மட்டும் என்ன புரிய போதான்னு கோவமா அங்க இருந்து போறா. ஆனா விக்கி இன்னும் வேணியை லவ் பண்ண தான் செய்றான் போல. அவ வாங்கி கொடுத்த லாக்கெட்டை கையில வச்சு அதை பார்த்துக்கிட்டே ரொம்ப வருத்தப்படுறான். அப்புறம் வெற்றியும் வேணியும் அங்க வந்ததும் ஐசுவை ஹக் பண்ணி அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு விக்கியை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம போறா. வெற்றியும் வேணியும் உள்ள கூட்டிட்டு வந்து, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் ஹெல்ப்புக்கு இருப்பேன், காய்கறியெல்லாம் நானே வெட்டி தரேன்னு பேசிக்கிட்டே இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத வெற்றி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அப்ப ஷோ ஆரம்பிக்க போகுதுன்னு சூசெஃப் எல்லாத்தையுமே ஸ்டேஜுக்கு பின்னாடி போக சொல்றாங்க. அப்புறம் ஷோ ஆரம்பிச்சதும் ஆங்கர் வந்து முறையை அவங்கள வரவேற்கிறாங்க. அவங்களும் அவங்களோட ஹெட்செப் கிட்ட போய் நின்னதும், இந்த செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கும் சூசெஃபுக்கும் இருக்க கோஆர்டினேஷனை டெஸ்ட் பண்ற ரவுண்டு தான் இது. இந்த ரவுண்டுல நீங்க டெசர்ட்டை தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. இந்த ரவுண்டுல வின் பண்ண போற 8 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரவுண்டுல பெஸ்டா சமைக்க போற செஃப்புக்கு அடுத்த ரவுண்டுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதையும் மைண்ட்ல வச்சு சமைக்க ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. உடனே எல்லாருமே எந்த டெசர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம்னு தீவிரமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேணியும் யோசிச்சு பார்த்து வெற்றி கிட்ட, நான் பவுலவான ஒரு டிஷ்ஷை தான் ரெடி பண்ண போறேன்னு, அதை எப்படி பண்ணணுன்றதெல்லாம் வெற்றி கிட்ட சொல்றா. உடனே வெற்றியும், இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், அந்த வேலையை நீங்க பாத்துக்கோங்கன்னு வேலையை பிரிக்கிறான். அப்புறம் எல்லாருமே வேக வேகமா டிஷ்ஷஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விக்கியும் வேணியை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, பாஸ்ட்ல வேணியும் விக்கியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விக்கிக்காக அந்த டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டார்ட் பண்ண போற ரெஸ்டாரண்ட்ல இந்த டிஷ்ஷை தான் ஸ்பெஷல் டிஷ்ஷா வைக்கணும்னு, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, அவனும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும்னு சொன்னதும் அவளை எடுத்து அவனுக்கு ஊட்டி விட, அவனும் சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குன்னு அவனும் அதை வாங்கி வேணிக்கு ஊட்டி விட்டுருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்த்து நின்னுகிட்டு இருக்கும்போது, என்னடா யோசிச்சுக்கிட்டே நிக்கிற, வெறும் 90 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கு, ஒழுங்கா வேலையை பாருன்னு திட்டுறா. அப்ப விக்கி, நான் கஸ்டர்ட் பவுடரை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, அதே டைம்ல வெற்றியும் கஸ்டர்ட் பவுடரை எடுத்துட்டு வர சொல்றான். அவளும் சரின்னு உள்ள வரும்போது இருந்த ஒரு கஸ்டர்ட் பவுடரையும் விக்கி எடுத்துட்டான். அவளும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது விக்கி அவன் எடுத்த பவுடரை கொடுக்க, அவளுக்கு விக்கி கிட்ட இருந்து வாங்க பிடிக்காம வாங்க மாட்றா. விக்கியும் அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துலயே வச்சுட்டு கிளம்புறான். விக்கி பண்ணதெல்லாம் நெடுமாறன் பார்த்து ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. வேணியும் விக்கி ஏன் இப்படி பண்ணான்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்கா. அப்புறம் பவுடர் எடுத்துட்டு வந்து டிஷ்ஷை ரெடி பண்ணி முடிக்க, வெற்றி அந்த டிஷ்ஷுக்கு பிளேட்டிங் பண்ணதை பார்த்து, பரவாயில்ல வெற்றி, ரொம்ப நல்லா பிளேட்டிங் பண்ண பழகிட்டேன்னு சொல்றா. அவனும் எல்லா பெருமையும் என் குருவுக்கே சேரும்னு சொல்றான். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களா வந்து அவங்களோட டிஷ்ஷை ப்ரெசென்ட் பண்ண, ஜட்ஜஸும் சாப்பிட்டு பார்த்து அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்றாங்க. நம்ம பசங்களும் கொண்டு வந்து கொடுக்க, அதை சாப்பிட்டு பார்த்தவங்க நல்லா பாசிட்டிவா பேச, நெடுமாறனுக்கு இதெல்லாம் கேட்டு கடுகடுன்னு இருக்கு. வெற்றியும் ஓரக்கண்ணால நெடுமாறனை பார்த்து சந்தோஷப்படுறான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, விக்கியும் ஐசுவும் பண்ண டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸலண்டா பண்ணிருக்கீங்கன்னு மாறி மாறி பாராட்ட நெடுமாறனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப ஜட்ஜும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க, உங்களோட கோஆர்டினேஷனும் சூப்பரா இருந்தது, அடுத்த ரவுண்டுக்கு போக போற ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா அரவிந்த செலக்ட் பண்ணிட்டு அடுத்ததா செல்வினையும் செலக்ட் பண்ணிட்டு மூணாவதா வெற்றியோட பேரை சொன்னதும் வேணி ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த பக்கம் பாண்டியும் சந்தோஷத்துல கத்தி குமிச்சுக்கிட்டு இருக்கான். பாவம் நெடுமாறனுக்கு தான் மூஞ்சில ஈ அடிச்ச மாதிரி போச்சு. அடுத்தடுத்து எல்லாரோட பேரையும் சொல்ல, ஐசுவோட பேரை சொல்லவே இல்லை. இதனால விக்கியும் ஐசுவும் ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது லாஸ்டா ஐசுவோட பேரை சொன்னதும் ஐசு சந்தோஷப்படுறாளோ இல்லையோ, வெற்றி அவ்வளவு சந்தோஷப்படுறான். ஓவராலா பார்க்கும்போது இந்த ரவுண்டுல பெஸ்டா பண்ணவங்கன்னு செல்வினை செலக்ட் பண்ணதும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் செலக்ட் ஆனதுனால அடுத்த ரவுண்டுல அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அது என்ன அப்படின்றத அடுத்த ரவுண்டுல தான் சொல்லுவோம்னு சொல்றாங்க. ஆங்கரும் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அடுத்த ரவுண்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், நீங்க அதுலயும் கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புறேன், அடுத்த ரவுண்டுல பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஷோவை முடிக்கிறாங்க. நெடுமாறனும் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுதான் பண்ணியா, எதுக்காக அவனோட டீமுக்கு சப்போர்ட் பண்ண, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்க, நீங்க கொடுத்த வேலையை நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன், நீங்க ஐசு ஜெயிக்கணும்னு சொன்னீங்க, ஜெயிச்சிட்டா, ஆனா நீங்க வெற்றியை தோக்கடிக்க சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, இனி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப வேணி அந்த பக்கம் வர, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுன்னு கையை பிடிச்சு இழுத்து, நான் பண்ணது பெரிய தப்பு தான், நானும் என்ன திருத்திக்கணும்னு நினைக்கிறேன், இந்த உலகத்துல உன்னை விட என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்ல, அதனால இந்த ஒரே ஒரு தடவை என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, நெடுமாறன் சொன்னதுனால தான் அப்படி பண்ணேன், ஆனா அதுல உன்னை பத்தி யோசிக்காம மிஸ் பண்ணிட்டேன், ஆனா நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்றேன்,
நம்ம லவ் மேல நம்பிக்கை இருக்குன்னு லாக்கெட்டை எடுத்து காமிச்சு அவளோட லாக்கெட்டை எடுத்து கொடுக்க உடனே அதை வாங்காம தள்ளி போய் நிக்க அவனும் சரி என் மேல உனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப உனக்கு இந்த லாக்கெட்டை நான் கொடுக்குறேன், நீ என்கிட்ட திரும்பி வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அது வரை நான் உனக்காக காத்திருப்பேன்னு ஐ லவ் யூ சொன்னதும் வேணி எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்ப விக்கியும் ரொம்ப வருத்தப்படுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.